மந்திர சித்தி. தியானம் என்றால் என்ன? ஜபம் செய்து களைப்படைந்தால் தியானமும், தியானம் செய்து களைப்படைந்தால் ஜபமும் செய்ய வேண்டும். ஜபமும் தியானமும் கூடினால் விரைவில் மந்திரம் சித்தியாகும். ஒன்றையே நினைத்து கொண்டிருப்பதால் தியானத்தால் புழுவும் கூட வண்டாகிறது. கோடி முறை பூஜை செய்வதற்கு சமம் ஒரு முறை சோஸ்திரம் செய்வது. கோடி சோஸ்திரங்களுக்கு சமம் ஒரு முறை ஜபம் செய்வது. கோடி ஜபத்திற்கு சமம் ஒரு முறை தியானம் செய்வது. கோடி தியானத்திற்கு சமம் லயமாவது. மனதை ஒருநிலைப்படுத்தி குருவை மனதில் தியானித்து அவரால் உபதேசிக்கப்பட்ட மந்திராதிஷ்டான தேவதையை முறைப்படி பூஜித்து தன் ஆத்மாவை மந்திராதிஷ்டான தேவதையாக பாவித்து தியானம் செய்ய வேண்டும். இந்த தியானம் என்பது என்ன? உலகம் பரமாத்மா ஸ்வரூபம் என்றால் அதிலுள்ள நாமும் பரமாத்மா ஸ்வரூபம்தான். மனது என்கிற கண்ணாடியை அகற்றிவிட்டு அந்த பரமாத்மா ஸ்வரூபமே நாம் என்பதை அனுபவித்து பார்க்க வேண்டும். இதுதான் தியானம். பல காரியங்களை செய்கின்றோம். இதனால் நமக்கு பல சந்தோஷங்கள் ஏற்படுகின்றன. இருந்தாலும் காரியம் எதுவுமே செய்யாத தூக்கத்தில் உள்ள சாந்தி அவற்றில் இல்லை. ஒரு நாள் தூங்காவிட்டால் எவ்வளோ கஷ்டப்படுகிறோம். தூக்கத்தில் அப்படிப்பட்ட சௌக்கியம் இருக்கிறது. இப்படி காரியமே இல்லாத நிலையில் தன் உண்மை நிலையான பரமாத்ம ஸ்வரூபத்தை நினைப்பதுதான் தியானம். மனதின் உள்ளுக்குள் இப்படி காரியமே இல்லாமல் பழகி கொண்டு விட்டால் வெளியில் எத்தனை காரியங்கள் செய்தாலும் கூட ஆத்ம சாந்தி அனுபவம் குலையாது. தூக்கத்தில் நாம் மனதை சுவாதீனமாக அடக்கவில்லை, அதுவாக களைத்து போய் அடங்குகிறது. ஆகவே சுவாதீனமாக மனதை அடக்கி பழக்கப்படுத்த வேண்டும். இதற்கு உதவுவதே தியானம். தியானம் என்பதற்கு பொருள் கூறுகின்ற பொழுது ஒரு பொருளை முழுவதும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற துடிப்போடு ஆன்மா ஒன்றை குரங்குப்பிடியாக படிப்பதற்கு பெயர் தியானமாகும். அச்சத்தினால் நாடி தளர்கிறது, கோபத்தினால் அதிகரிக்கிறது, ஆசையினால் வரைமுறையின்றி இயங்குகிறது. இதனால் மரணம் சம்பவிக்கிறது. இதை வரைப்படுத்துவதே தியானம். எனவே தெய்வத்தை தியானித்தால் தேகமும் ஆன்மாவும் காப்பாற்றப்படும். Oh